நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படம் இன்டர்நெட்டில் லீக் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. எனவே இதை தொடர்ந்து இந்த லீக் யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லா இடத்துலையும் எழுந்துட்டு இருந்துச்சு. வடக்குழுவிலேருந்து யாராவது வெளியிட்டாங்களா, இல்லை விஜயை திட்டமிட்டு வெளியிட சொன்னாரா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் அவர்கள் இந்த லீக்குக்கு எல் முருகன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். எனவே இந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற சமயத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக படத்தை யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் பதிவிடுறாங்க, யார் யாரெல்லாம் முழு படத்தையும் லிங்காக கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி போலீஸார் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி 6 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பைரேட்டட் கண்டென்ட்டை அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த காவல்துறையினர் சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த விவகாரத்தில் நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்குதுங்க. அதாவது இந்த லீக் தொடர்பாக மேலும் 3 முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போலீஸார் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் முதன்மை குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் ஃப்ரீலான்சிங் எடிட்டராக இருக்கிறாரு. அதாவது ஃப்ரீலான்சராக அசிஸ்டன்ட் எடிட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வேற ஒரு படத்துக்காக எடிட்டிங் ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. எனவே ஜனநாயகன் படத்தை எடிட் பண்ணக்கூடிய ஸ்டுடியோவுக்கு இவர் முன் அனுமதி இல்லாமல், எந்தவித அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாமல் நுழைஞ்சி அந்த படத்துடைய டேட்டாவை பென்ட்ரைவ் மூலமாக திருடி அதுக்கப்புறம் அந்த படக்காட்சிகளை ரெண்டர் பண்ணி அப்புறமா ஷேர் பண்ணியிருக்காரு. எனவே இவர் ஷேர் பண்ணதுனால தான் படமே லீக் ஆகிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு சைபர் காவல்துறையினர் நேற்று ஒரு நோட்டீஸில் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே முதன்மை குற்றவாளி உட்பட 3 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற திருட்டுத்தனமாக வெளிவரக்கூடிய படங்களை ஷேர் பண்ணுவதோ டவுன்லோட் பண்ணுவதோ வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த லீக் தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு, யார் லீக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் பதிவிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தில் இன்னுமே விலகாத மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பலரும் பதிவிட்டு வராங்க. அதில் குறிப்பாக பார்க்கும்போது ஏன் குற்றவாளியுடைய பெயரையோ இல்லை புகைப்படத்தையோ வெளியிடல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஃப்ரீலான்சராக இருந்தாலும் அவர் உள்ளே வரத்துக்கு யார் மூலமாக அனுமதி கிடைச்சது? இந்த மாதிரியான பெரிய படம் ஒன்று எடிட்டிங் டேபிள் இருக்கும்போது அந்த எடிட்டிங் ரூமில் தன்னிச்சையாக இப்படி யாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது. அப்போது யாரோ ஒருத்தருடைய உதவியின் மூலமாகத்தான் இவர் இப்படி நுழைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த படக்குழுவிலிருந்து இவர் இப்படி நுழையிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இந்த விவகாரத்தில் அந்த படக்குழுவில் இருக்கிறவருக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க. அதே போல் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்னு சொல்கிறீங்க, இப்படி இவர் உள்ளே நுழைஞ்சி திருட்டுத்தனமான வேலையை பார்த்ததுக்கு படக்குழுவிலிருந்து யார் பொறுப்பேற்றுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஸ்ட்ராங்கா முன் வச்சிட்டு இருக்காங்க. என்னதான் முக்கிய குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலுமே இது ஒரு டார்க் ஜோனில் தான் இருக்குது, டைரக்டான பதிலே கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீலான்ஸ் அசிஸ்டன்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தரை காவு கொடுக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. எனவே குற்றவாளியோட பெயர், புகைப்படம், அவர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த படக்குழுவினருக்கும் இவருக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மென்மேலும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை பலரும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது படக்குழுவே இப்படி சொல்லி ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்பிட்டு வராங்க. ஏன்னா விஜய் தரப்பினர் தான் இந்த படத்தை தேர்தலுக்காகவே திட்டமிட்டு பரப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்பட்டு இருக்கிற சமயத்தில் இந்த விவகாரத்தை முடிவு கொண்டு வரணும்னா வெளியால் ஒருத்தர் இப்படி மாட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. இது சும்மா வரக்கூடிய கேள்வி இல்லைங்க. அண்மையில் தாவேகாவுடைய முன்னாள் நிர்வாகியான ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்ம பேரவை ஆசிரியரான மில்டன் அவர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த படம் லீக் தொடர்பாக விஜய் அவர்கள் யார் வேணாலும் காவு கொடுப்பாரு, அவர் தன்னை காப்பாற்றிக்க தான் பார்ப்பாரு, ஈவன் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவருடைய பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஜெகதீஷை கூட பழி கொடுக்க தயங்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிருக்கிறாரு. எனவே இது சார்ந்து ஒரு சில விளக்கங்களை போலீஸ்காரர்கள் கொடுத்திருந்தாலும் படக்குழு சார்பிலையும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் பல தெளிவான விளக்கங்களை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத பலரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த அசிஸ்டன்ட் ஃப்ரீலான்சர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னுமே தான் பல கேள்வியை உண்டு பண்ணியிருக்க தவிர பிரச்சனையை முடிச்சு வைக்கல. பிரச்சனையை முடியணும்னா விஜய் அவர்களும் படக்குழுவினரும் ப்ரொடக்ஷன் சைடும் தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் சைபர் கிரைம் கிட்டையும் தன் தரப்பு கருத்துக்களையும் தெரிவிக்கணும். விளக்கத்தை அவங்க ஆஜராகி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே உண்மையாலுமே இவர் தான் பண்ணாரா இல்லை இவர் காவு கொடுக்கப்படுறாரா அப்படிங்கிற கேள்விக்கு இனிமே தான் பதில் தெரியுங்க.